வணக்கம். இன்றைய பதிவுல பயாலஜில லியூகோசைட் ரத்த வெள்ளையணுக்கள்ல தேர்வு கண்ணோட்டத்தில் இருக்கிற முக்கிய தகவலை நம்ம பார்க்கலாம். ரத்த வெள்ளையணுக்கள் வெள்ளையணுன்னு சொல்றோமே, அப்ப அதோடைய கலர் வெள்ளையா தான் இருக்குமா? கிடையாது. நிறம் அற்றது, வடிவமும் கிடையாது. அப்ப நிறமும் கிடையாது, வடிவமும் கிடையாது. உட்கரு இருக்கா? உட்கரு கண்டிப்பா இருக்கு. அப்போ இதனுடைய முக்கியமான வடிவம் கிடையாதுன்னா ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கு. என்ன வடிவம் இருக்கு? அமீபாய்டு வடிவம் கொண்டது. ஸ்பெசிபிக்கா அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா, அப்போ அமீபாய்டு வடிவமா இருக்கும் இந்த இரத்த வெள்ளையணுக்கள் என்ன வேலையை தான் செய்யுது? நோய் எதிர்ப்பு காப்பு திறனை அதிகரிக்கிறது. இதுக்கு ஸ்பெசிபிக்கான நேம் இருக்கானா? இருக்கு. படை வீரர்கள், நம்மளை பாதுகாக்கும் படை வீரர்கள்னு சொல்லுவாங்க. இந்த இரத்த வெள்ளையணுக்கள் எங்கெங்கெல்லாம் அதிக அளவு காணப்படும்? மண்ணீரல், எலும்பு மஜ்ஜை, நிணநீர் முடிச்சு போன்ற பகுதிகளில் அதிக அளவு, தைமஸ் அதிக அளவு காணப்படும். இது மட்டும்தானா சார்? ஒருவேளை இது அதிகரிச்சுச்சுன்னா இதனா ப்ராப்ளமானா? ஆமா. இது அதிகமானா லியூகோசைட்டோசிஸ் என்னும் நோய் ஏற்படும். அப்ப குறைவானா பிரச்சனையா? ஆமா. குறைவானாலும் லியூகோபினியா என்னும் நோய் நம்மளை தாக்கிறதுக்கு உண்டான அபாயங்கள் இருக்கு. இந்த இரத்த வெள்ளையணுக்கள் அதுல காணப்படும் சைட்டோபிளாசத்தின் அடிப்படையில வகைப்படுத்துறோமா? கட்டாயம் வகைப்படுத்துறோம். எதன் அடிப்படையில? சைட்டோபிளாசத்துல துகள்கள் இருக்கா இல்லையா? துகள்கள் உள்ளது, துகள்கள் அல்லாதது. துகள்கள் உள்ளது 3 வகையா வகைப்படுத்துவோம். துகள்கள் அல்லாதது 2 வகையா வகைப்படுத்துவோம். நன்றி.